அதானி குழும நிறுவன பங்குகள் விலை கடும் சரிவை சந்தித்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதானி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் வலியுறுத்தலை வைத்திருக்கிறது. அதானி முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை உடனே அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அதானி முறைகேடு தொடர்பாக விசாரணை கோருகிறது காங்கிரஸ் கட்சி. தற்பொழுது இது பற்றிய கூடுதல் விவரங்களை கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கங்க. அதானி நிறுவனத்தின் மீது தற்பொழுது நியூயார்க் நீதிமன்றத்தில் பரபரப்பான குற்றச்சாட்டு ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பங்குகளின் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி அதானி முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அமெரிக்காவை சேர்ந்த FBI, அங்க இருக்கிற ஒரு பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், நம்ம சிபிஐ மாதிரி இருக்கிற FBI அதானி நிறுவனம் தொடர்பாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் முடிவில் அங்க ஒரு குற்றப்பத்திரிகை, இந்த சார்ஜ் ஷீட்னு சொல்றேன்னா அந்த ஒரு இண்டக்ட்மெண்ட், அந்த ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்காங்க. குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு என்னன்னா, அதானி இந்தியால சோலார் பவர் ப்ராஜெக்ட் அந்த திட்டத்திற்காக ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய அரசு அதிகாரிகள், இந்திய அரசியல்வாதிகளுக்கு அவர் லஞ்சம் கொடுத்தார், 2000 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டில் தான் FBI விசாரணை நடத்தி இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. இதுல என்ன முக்கியமான இந்த ஆதாரம் FBI எப்படி கிடைச்சிச்சுன்னா, 17 மார்ச் 2023 அன்றைய தினம் அதானியோட தம்பி மகனான சாகர் அதானி வீட்டில் சோதனை நடத்தி அவருடைய மொபைல் போன், அவரோட லேப்டாப் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் இருந்த தகவலின் அடிப்படையில் தான் அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு எதிராக ஒரு குற்றப்பத்திரிகையை முன்வைத்திருக்காங்க. அதில் அதானி நிறுவனத்தில் உள்ள பல்வேறு மூத்த நிர்வாகிகள், அதானி குடும்ப உறுப்பினர்கள் என பல்வேறு 7 பேருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு விவகாரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு 5 குற்றச்சாட்டுகளை அதானிக்கு எதிராக FBI முன்வைத்திருக்கிறது. FBI சார்பில் US அட்டார்னி முன்வைத்திருக்கிறார். அதாவது வெளிநாட்டில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றார். அதே போல அமெரிக்காவை சேர்ந்த முதலீட்டாளர்கள் அமெரிக்காவின் நிதி நிறுவனங்களை ஏமாற்ற முயன்றார் என ஒரு 5 குற்றச்சாட்டுகளை அமெரிக்கானது முன்வைத்திருக்கிறது. எனவே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு அலிகேஷன் தான் அதானிக்கு எதிராக தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2000 கோடி ரூபாயில் 1750 கோடி ரூபாய் ஆந்திர பிரதேச அரசாங்க அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் அமெரிக்கானது முன்வைத்திருக்கிறது. எனவே தற்போதைய நிலைமையில் இந்த குற்றச்சாட்டுகளானது மிகவும் சீரியஸாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அதானி தற்போது இதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் தற்போது அதானியின் பங்குகள் வீழ்ச்சியடைவதை நாம் பார்த்து வருகிறோம். அரவிந்த் குணசேகரன், இந்த ஒரு குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இதை அணுக வேண்டிய சூழல் இருக்கு? இது ஏன் நம்ம ஏன் இவ்வளவு சீரியஸா பார்க்கணும்? ஏன்னா இது இந்தியாவோட நிதி நிறுவனங்கள், பல நிதி நிறுவனங்கள் இவர்கிட்ட முதலீடு பண்ணியிருக்காங்க. தற்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தையில இந்த கடும் வீழ்ச்சியின் காரணமாக அவருடைய பங்குகளின் விலை குறைபாடையும், ஆனால் அதே பங்குகளை முன்வைத்து மட்டும் அதே பங்குகளை அடமானம் வைத்துதான் அதானி LICல இருந்து பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பணம் வாங்கியிருக்காரு. எனவே இப்போ ஒரு 10,000 ஷேர்ஸ் அடமானமா வச்சு கடன் வாங்கிதான் பல்வேறு திட்டங்களை அதானி செய்து வருகிறார். எனவே அந்த ஷேர்ஸோட விலை கீழே இறங்க அந்த மதிப்பு கீழே இறங்க இதற்கான நஷ்டம் இந்தியாவோட நிதி நிறுவனங்களுக்கு தான் வரும். எனவே இது பங்கு சந்தையில் இந்த பங்குகளின் விலை வீழ்ச்சி அடைவதும், அதே போல இது போல ஒரு குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படுவதும் அதானி நிறுவனத்திற்கு மேலும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை குறைக்கும். எனவே இதன் காரணமாக அவருடைய நிதி சுமை அதிகரிக்கும். அவர் இந்திய நிதி நிறுவனங்களுக்கு வாங்கியிருக்கும் கடனின் அந்த சுமையும் அதிகரிக்கும். எனவே இது பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதனை தாண்டி அதானி மத்திய அரசை பயன்படுத்தி என்னென்ன செய்கிறார் என்பதை மிகவும் பட்டவர்த்தமாக தான் அமெரிக்கா இதனை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்கான் விசாரணை அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, மத்திய அரசின் ஒரு அமைச்சகத்தின் மூலமாக SECI, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனம் அது மத்திய அரசின் நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு மாநில அரசுகளையும் ஃபோர்ஸ் பண்ணி அதானி அதிக விலைக்கு தன்னோட சோலார் கரண்ட்களை விற்பனை செய்கிறார் என்ற குற்றச்சாட்டை தான் அமெரிக்க விசாரணை அமைப்பானது தற்போது முன்வைத்திருக்கிறது. இது நாம் என்ன உன்னிப்பா பார்க்கணும்னா, இதே அதானியிட்ட இருந்து நிலக்கரி வாங்க வேண்டும் என
தொடர்ந்து மத்திய அரசானது தமிழக அரசுக்கு நிர்பந்தித்து வந்தார்கள். தமிழக அரசு, என்னோட நினைவு சரி என்றால் 2021ஆம் ஆண்டு தமிழக அரசானது அதானியிடமிருந்து நாங்கள் நிலக்கரி வாங்க மாட்டோம் என மிகவும் தெளிவாக ஒரு கொள்கை முடிவை எடுத்திருந்தார்கள். அன்றைய தினம் ஆளுநராக இருக்கும் RN ரவி கூட ஒரு அறிக்கை தமிழக அரசிடம் கேட்டிருந்தார். ஏன் நீங்க அதானிட்டு இருந்து ஏன் போல வாங்கல, ஏன் வெளியில ஏன் வாங்குறீங்க? அப்ப கூட தமிழக அரசு மிகவும் தெளிவாக பதில் கூறியிருந்தார்கள். அதாவது அதானிட்டு இருந்து நாங்க நிலக்கரி வாங்கணும்னா ஒரு டன்னுக்கு எங்களுக்கு எவ்வளவு அதிகமா செலவாகுது, அதோட கம்மியா நாங்க வாங்கிக்கிறோம், அதனால நாங்க அதானிட்ட வாங்க போவோம் வெளியில சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரிதான் ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட்லயும் அதானியிடம் இருந்துதான் அந்த சோலார் பவரை வாங்க வேண்டும் என மத்திய அரசு நிர்பந்திப்பதாகத்தான் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பல்வேறு எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தார்கள். அதற்கான ஆதாரத்தை தான் தற்போது அமெரிக்க விசாரணை அமைப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.